ஹலோ எவ்ரிவன். ஹை வெயிட்டேஜ் டாபிக்ல குடுத்துட்டீங்க சார். ஓகே. ஆனா என்னோட கடைசி ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வெயிட்டேஜ் ஒரு ஆர்டர்ல குடுத்தா கொஞ்சம் பெட்டர். அதாவது நான் எத சார் ஃபர்ஸ்ட் படிக்கணும்? ஏன்னா நீங்களே பிசிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில லெசன்ல கனெக்டிவிட்டியோட இருக்கும். அப்போ ஒரு லெசன் படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு லெசனுக்கே போக முடியும். அதே மாரி நீங்க வந்து இந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் அந்த லெசனோட எக்ஸாக்ட் வெயிட்டேஜ் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்குமே. அந்த ஆர்டர்லயே நான் என்ன பண்ணுவேன்? பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவேன். அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து இருந்ததுனால, இந்த வீடியோல நான் உங்களுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் அவைலபிளா இருக்குது. ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இருக்கு. டெலகிராம் சேனல்ல வந்து நெறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. நோட்ஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எய்மர்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோ. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோ. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம உடனே என்ன பண்ணிரலாம்? என்ன லெசன்ல எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குது? இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் இல்ல ஒன் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் ஃப்ரம் பிசிக்ஸ் வார்ல நார்த் இந்தியால இருந்து அவங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணாங்க. அந்த டேட்டா வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரோட பிரியாரிட்டி ஆர்டர் வேற, என்னோட பிரியாரிட்டி ஆர்டர் வேற. ஏன்னா நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி நடத்திருக்கனோ அதுக்கேத்த மாரி நான் பிரியாரிட்டி குடுத்துருப்பேன். இல்ல உங்களுக்கு வந்து இந்த பிரியாரிட்டி வந்து கரெக்ட்டா வரல அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு பிரியாரிட்டி பேஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப வீடியோக்குள்ள போயிருவோம். பிசிக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் பட் என்ன ஆர்டர்ல படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஓகேவா? ஸோ 2.75 கொஸ்டின் அப்ராக்சிமேட்லி 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் கிட்ட வருஷம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் முடிச்சிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டம், நியூக்ளி, செமிகண்டக்டர். இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 to 4 டேஸ் மோர் தென் இனஃப். நீங்க ஈவன் கிராஷ் கோர்ஸ்ல பார்க்க போறீங்கன்னு சொன்னாலே 3 to 4 டேஸ் மோர் தென் இனஃபாக இருக்கும். நீங்க இத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இத வந்து முடிச்சீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளவு மார்க்? 4 + 3 7, 7, 8.5, 9.5, 10.5, 11 மார்க் கிட்ட கிடைக்குது. ஓகேவா? 45 டேஸ் இருக்கு. 11 மார்க் இதுல 11 கொஸ்டின்ஸ் மட்டும் கிடைக்குது. மார்க் இல்ல 11 கொஸ்டின். அடுத்து பார்த்தேன்னா, இந்த எஸ்ஹெச்எம்லயும் வேவ்ல பார்த்தேன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன? அது எல்லாத்தையும் நான் தனியா ஒரு வீடியோல போட்டுருக்கேன். 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். லெசன் இல்ல. டாபிக் மென்ஷன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ல 2.75 இதுல 2ல இருந்து 3 கொஸ்டின் வருது பாத்தியா? அது என்ன கொஸ்டின் உனக்கு தெரியாது. ஆனா அந்த டாபிக் வைஸ்ல அத நான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதுக்கப்புறமேல் டி ப்ராக்லி வேவ்லென்த் தான் கேட்கிறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு, அடுத்து அத தாண்டி என்ன சொல்லியிருப்பேன்? அத தாண்டி நான் அதுல சொன்ன விஷயம் என்னன்னா, அது வந்து எப்படி சால்வ் பண்றதுக்கான வீடியோ எல்லாத்தையும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஒரு டாபிக் அவைலபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஆட்டம் லெசன் அப்படின்னு சொன்னா, ஆட்டம் லெசன் எதுல இருந்து கேட்கறாங்க? அப்படின்னா லைன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இல்லன்னா எனர்ஜி வச்சு கேள்வி கேட்பான். அதையும் நான் சொல்லி வச்சிருக்கேன். இப்ப செமிகண்டக்டர் 4 கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா, அது என்னென்ன டாபிக்? டிரான்சிஸ்டர்ல இருந்து வரலாம். ஓகேவா? டயோட்ல இருந்து வருது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, ஆ கேட்ஸ்ல இருந்து வருது. அதாவது லாஜிக் கேட்ஸ் சொல்லுவாங்க பாத்தியா? அதுல இருந்து வருது. ஓகே. சோ இன்னொரு டாபிக். அது எல்லாத்தையும் நான் அதுல சொல்லி வச்சிருப்பேன். அந்த டாபிக்கான வீடியோ முதற்கொண்டு இருக்கு நம்ம சேனல்ல. சேனலுக்கு புதுசா இருக்கவங்க தயவு செய்து அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஈவன் இப்ப தெர்மோடைனமிக்ஸ் சொன்னா 2.5 2 to 3 கொஸ்டின்ஸ் வருது. ஆனா எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது. பட் நான் பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் வைஸ்ல சொன்னப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்போ உனக்கு வேணும்னா என்ன பண்ணு? இந்த 3 to 4 டேஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அது எல்லாத்தையும் நீ படிச்சிடு. ஓகேவா? அதுல பார்த்தேன்னா டியூவல் நேச்சருக்கான வீடியோ எல்லாமே அவைலபிளா இருக்கும். அத முடிச்சிடலாம். செமிகண்டக்டர் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ்ல இருக்கு. அந்த மாரி எல்லா வீடியோ அவைலபிளா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம நீ கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தாலே எல்லாமே கிடைச்சிடும். பிளேலிஸ்ட் வந்து இருக்கு. பிளேலிஸ்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே. இத முடிக்கிறதுக்கு உனக்கு அகைன் ஒரு 4 டேஸ் ஆகப்போகுது. ஆனா இங்க வெயிட்டேஜ் பார்த்தேன்னா, இது ஒரு 4 மார்க். ஆ இது ஒரு 6 மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.75, 1.75 எவ்வளோ ஆச்சு? 3 4.5 4.5 அங்க ஒரு 6 4.5 யோட ஒரு 6 கூட்டினா எவ்வளோ? 11.5 10.5 10.5 ஓகே 4 5 6 7 8 9 10 10.5 ஸோ 10.5 கொஸ்டின் 11 கொஸ்டின் 10.5 கொஸ்டின் மேக்ஸிமம் 10 நாள்ல நீ முடிச்சிடலாம் ஓகேவா? அவ யோசிச்சு பாரு ஒரு சில பேர்ல இந்த 80 மார்க் கிட்ட போனா போதும்னு சொல்லுவாங்க பத்தியா? அப்ப நீ யோசிச்சு பார்த்தனா இந்த 20 கொஸ்டின்லயே உனக்கு அப்படியே வந்துருச்சுன்னு சொன்னா இந்த டேட்டா அப்படியே கண்டினியூஸா 20 கொஸ்டின் கிட்ட இதுலயே வரும் 20 கொஸ்டின் 80 மார்க் இங்கேயே உனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பாரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த ஆர்டர்ல படி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் படி அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ல என்னென்ன டாபிக் வந்து கேள்வி எழுது முத கொண்டு சொல்லிடுவேன் அதோட வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இதுல இருந்து மொத்தமா சேர்த்தா உங்களுக்கு 5 to 6 கொஸ்டின்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது சரியா? ஈவன் இதை நீ படிச்சாலும் 25 கொஸ்டின் 100 மார்க்
இதுக்கப்புறமேல் பார்த்தேன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ல இது டேட்டாவை பொறுத்தவரை இதுல ஒரு கொஸ்டின். ஆனா இப்ப யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ல வரது 3 கொஸ்டின். அப்ப நீ ஈவன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் தூக்கி ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோ. அப்புறம் நியூட்டன்ஸ் லா, ஒர்க் எனர்ஜி ஃபார் ரொட்டேஷனல் பார்த்தாலும் ஓகே தான். ஓகேவா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல 2.5 இதுல 3, 3, 6 அகைன் ஒரு 10.5. இந்த லெசனுக்கு நீங்க ஒரு 4 to 5 டேஸ் குடுக்கணும். இந்த லெசன் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு குடுக்க போற டைம் வந்து 4 to 5 டேஸ். அப்ப யோசிச்சு பாரு. இது ஒரு 5, 5, 10 ஆயிரும். 10, 10, 20 டேஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறமேலும் எனக்கு உயிர் இருக்கு சார். நான் இன்னும் மார்க் வாங்கணும். அப்படிங்கிறவங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோ. இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஸ்பெல்லிங்ல இண்டக்ஷன்ல என் போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னடிசம் அண்ட் மேட்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. ரே ஆப்டிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்களே, கடைசியில போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்காக ரே ஆப்டிக்ஸ்ல பார்த்தோன்னா 3 கொஸ்டின் வருது. ஆனா நிறைய பேர் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுவும் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் ரொட்டேஷனல் மோஷனும் ஃபீல் பண்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதை பத்தி நான் அவ்வளவு பேசல. ஸோ இதுல இருக்க டாபிக் நீ ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 42 கொஸ்டினை கொடுத்துட்டேன். அதை வந்து நீ இந்த வரிசையில ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலகிராம்ல வந்து வீடியோ இல்ல. உங்களுக்கு வந்து இது தேவைன்னா இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம்ல ப்ரொவைட் பண்றேன். இல்லைன்னா டெஸ்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிச்சீங்கன்னா அது ரிலேட்டட் டெஸ்ட் குடுக்குறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து கூடிய சீக்கிரம் டெலகிராம்ல இருக்கும். இதுக்கான நோட்ஸ் டெலகிராம்ல இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இமெயில்ஸ் ஆப்ல இருக்க போகுது. ஜாயின் பண்ணாத தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடு. தேங்க் யூ.